ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த எர்த் வீக்கஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் மானோட எபிசோட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு யாருன்னா பார்க்கல, நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த எவாஸ் இருக்க காலனிக்கு வந்து அந்த கேவ் வழியாக எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பாதி மாஸ்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. மீதி ஃப்ரீஸ் ஆகாமல் சில எவாஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. அது எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்க ஸ்டார் எலிமெண்ட் பவர் மற்றபடி இந்த ஆல்பாபிட்டி யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான் நம்ம ஜூ. சரி, எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் சும்மாவே இருக்குன்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஜூ. சரி, என்ன வேணாலும் நம்ம ஆல்பா பவர் யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்டார் எலிமெண்ட்டை வச்சு அவங்க அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம். உடனே நம்ம குரூப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒகாயா, ஓரியன் 2 பேரும் நல்லா கேட்டுங்க, இன்னும் உள்ள எவாஸும் கொஞ்சம் ஹியூமன் ஆயிட்ஸும் இருக்க மாதிரி எனக்கு இன்னும் தெரியுது, வாங்க வேகமாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பை சொல்கிறாரு. திடீர்னு அவங்க இருக்கிற கேவுக்குள்ளே வந்து இடத்துக்கு வைக்க மாதிரி பூமி அதிருது. உடனே எல்லாம் என்னன்னு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஹோல் தெரியுது. அந்த ஹோல்னு அந்த ஹோல் கிட்ட போய் எல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு அந்த ஹோல்லேருந்து ஒன்று வெடிக்குது. எல்லாருடைய பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹியூமன் வருது. அந்த எல்லா எவாஸோட ஹெட்டு வருது. எல்லாரை பார்த்து பயப்படுறாங்க. உடனே நம்ம குருபாச்சில் சே, எல்லா எவாவும் போச்சிட்டோம்னு நினச்சா பார்த்தா இது எங்கேருந்தோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கிட்ட சொல்கிறான். நம்ம ஓரியன் வந்து உடனே ஷாக்காக பார்க்குறோம். என்னடா இது, ஐஸ் அபிலிட்டியே உடச்சிடுது, இது ரொம்ப பவராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட் வந்து, ஹியூமனாய்ட் இங்கே பாரு, இந்த நான் இருக்க ஒன்று அடிக்குன்னு சொல்லிட்டு அவனோட எவா பவர் யூஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த ஹியூமனாய்ட் வந்து அவனையும் அட்டாக் பண்ணிடுது. அதை உடனே எல்லாம் வந்து பயந்து அதை ஹியூமனாய்டை பார்க்குறாங்க. உடனே நம்ம குரூப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பேனிக் ஆகாதீங்க, நேற்று நம்ம கலெக்ட் பண்ண ஸ்டோனை வச்சு எல்லாம் அதை யூஸ் பண்ணி ஸ்டார் எலிமெண்ட்ஸை வர வச்சு அதை அட்டாக் பண்ணலாம், யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம குருபாய் வந்து எல்லாருக்கும் தைரியம் கொடுக்குறாரு. எல்லாம் அவங்களோட ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்டார் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணது ரெடியாக இருக்காங்க. இருந்தும் அந்த ஹியூமனாய்டு வந்து எந்த இது பயமும் இல்லாமல் கேஷுவலாக இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே நம்ம குருபாய்ச்சி என்ன சொல்லணும், ஐயோ என்கிட்ட வேறு கம்மியான ஸ்டோன் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது குருபாய், சரி நமக்கு வேறு வழி இல்லை, இருக்கிறத வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம குருபாய் சொல்கிறாரு. இங்கே நம்ம குருபாய் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ ஜூவோட ஆல்பாபிலிட்டி வந்து வெளியே வர பார்க்குது. அந்த ஹோல்லேருந்து, அவன் கையில் இருக்க ஹோல்லேருந்து ஒரு பவர் வருது. உடனே ஹீரோ பயந்துட்டு அந்த பக்கம் திரும்புகிறான். நம்ம குருபாய் ஒக்காயாவும் அதை போய் அட்டாக் பண்ணுறாங்க அந்த ஹியூமனாய்டை. நம்ம ஒக்காயா அவங்க ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த ஹியூமனாய்டை காலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம குருபாய் அவரோட ஆல்பாபிலிட்டி யூஸ் பண்ணி அதோட தலையை கட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஜூ வந்து கத்துறான், வா நீங்கள் சூப்பராக கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் பின்னாடி. இன்னொரு பக்கம் அந்த ஹியூமனாய்டு பார்த்தா பீஸாக இருக்குது. அந்த ஹியூமனாய்டெலாம் ஜாயின் ஆகி வருது. திரும்பி எல்லாம் பயத்தோடு அந்த ஹியூமனாய்டை பார்க்குறாங்க. திரும்பவும் நம்ம ஜோவோட ஆல்பாபிலிட்டி ஆக்டிவேட் ஆகி அவன் ஹோல்லேருந்து திரும்பியும் லைட் வருது. திரும்பவும் நம்ம ஜோ வந்து அந்த ஹியூமனாய்டை பார்த்து அவன் கை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்டார்லாண்ட் யூஸ் பண்ணணும். நடுவில் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் மேலே பட்டு அந்த ஸ்டூடெண்ட் மயக்கம் போட்டுருவான். அந்த ஹியூமன் வந்து திரும்பி இப்போ அட்டாக் பண்ண பார்க்கும். உடனே நம்ம ஹீரோயின் ஒக்கையா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எலமெண்ட் ஆல்பாபிலிட்டியை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண எவ்வளோ அட்டாக் பண்ணிங்களோ அந்த ஹியூமன் எனக்கு ஒன்றுமே ஆகலை. இவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரீஸான மொத்த எவாஸும் இப்போ வந்துருச்சு. இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்களை சரௌண்ட் பண்ணிச்சு. எல்லோரும் ஷாக்காகி அந்த எவாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹியூமன் சொல்லுது, பா எனக்கு இன்றைக்கி சரியான சாப்பாடு மாட்டிக்கிச்சு, இவங்க எல்லாரையும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுது. இந்த எவாஸ் எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ண போகுது. அதே மாதிரி தான் ஒரு எவா வந்து நம்ம ஜோ அட்டாக் பண்ண போகும்போது வந்து அவள் கண்ணில் அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு நம்ம ஜூக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நம்ம எங்கே இருக்கோம், கண்ணில் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே பார்த்தா அவன் அட்டாக் பண்ணி அந்த அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க ஸ்பீசிஸ் வந்து அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. உடனே அந்த எவா சொல்லுது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் உடம்பு கொடுத்துருனா உன்னை காப்பாற்றிடுறேன், உனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லுது. உடனே அந்த எவா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஜூக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டுது. அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அந்த எவாஸெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு உடனே அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இன்னும் நம்ம ஒக்காயாவை காட்டுறாங்க. அந்த ஒக்காயாவை வந்து அந்த எவாஸை அட்டாக் பண்ணி வச்சுருது. இப்போ அந்த எவா கேட்குது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ உன் உடம்பு கூப்பிட்டுரு, எனக்கு ஒரு உடம்பு தேவை, நீ உடம்பு கொடு, நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறேன், இந்த பொண்ணு உனக்கு முக்கியம் தானேன்னு கேட்கும்போது நான் ஜோ வந்து சொல்கிறேன், எடுத்துக்கோ, என் பாடி தானே உனக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என் பாடி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த எவா கிட்ட. நம்ம ஜோ வந்து எவா கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் கேட்குறான், பாரு, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுற வரையும் தான் நீ வந்து எனக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து பழைய நிலைமைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவா கிட்ட ப்ராமிஸ் கேட்குறான். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பேசியும் என்னோட ப்ராமிஸை எடுத்துக்கோ, நீ சொன்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவேன், நான் பழைய ஸ்டேஜுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ட்ராகன் வந்து நம்ம ஜோவோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஜோ அட்டாக் ட்ராகனையும் அழிச்சிட்டு உடனே அந்த கையை மடக்கி பார்க்குது. இந்த ஓலில் தான் என்னை அடைச்சி வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை மடக்கி பழசலாம்னு நினச்சி பார்க்குது அந்த ட்ராகனு.
அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஜோவோட உடம்பு யூஸ் பண்ணி எல்லா எவ்வளோ பீஸ் ஆகுது. இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதா நம்ம ஜோ வந்து அவனோட கண்ணு வழியாக பார்த்துட்டு இருக்கான். உடனே ஒரு பிளாக் ஹோல் வந்து நம்ம ஜோ வந்து அப்சர்வ் பண்ண பார்க்குது. அவ்வளோதான் இந்த எபிசோட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.